قلوبنا بالأغامر تبيان من مطارئ المصانع ونصلي على نبيك محمد المعين دلائل الإنذار بأسرار المرارة وعلى آله وأصحابه المخلصين كثرات سبقه في ملمح الفصاحة والبراءة نحمده صلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بقوله بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركاته محيا وتعتد الأوادم بالدين ذكره وريا مباد وبارك وسلم عليه எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகர வந்தவனாகி அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் மேலும் கண்மேல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை பரிஞ்சிருக்குமாறு என்று சொன்னானோ இந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் மேலும் அல்லாஹை போட்டு புகழ்ந்தவனாகும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு புகழ்ந்தவனாகும் என் உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தின் முதலாக ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகத்தின் முதலாக ஆலயம் என்பது அது காபத்துல்லாஹ் தான். உலகத்தின் முதலாக வீடு என்பது அது காபத்துல்லாஹ் தான். ஏன் தெரியுமா? நமது தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூவுலகத்தில் வரும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபத்துல்லாவை காபத்துல்லாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில கொடுத்திருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் உம்ரா தவாஃப் செய்தார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில கொடுவதற்கு முன்னால் இதுக்கு முன்னால் யாரை தவாஃப் செய்தார்கள்? மாணவர்கள் தவாஃப் செய்தார்கள். ஆறாவது மாதத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காபத்துல்லா கையில கொடுத்திருந்தார். மாணவர்கள் பார்த்து யாருதான் உனக்கு தவாஃப் செய்யக்கூடிய இடம் எங்க இருக்கால கேட்கும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பைத்துல் மாமூர் என்ற பள்ளிவாசை கட்டி தருகின்றார். பைத்துல் மாமூர் பள்ளிவாசை கட்டி தந்து அங்குதான் மாணவர்கள் இன்று வரை தவாஃப் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தின் முதலாக ஆலயம் என்பது அது காபத்துல்லாஹ் தான். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் குர்ஆனில் அல்லாஹ் கூறி காட்டினார், இன்னல் அவ்வள கைதி ஒளிகள் இன்னாசில் பக்கத்து முபாரக முதல் ஆலமீன். மக்களுக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட முதலாவது ஆலயம் நிச்சயமாக காபத்துல்லாஹ் தான். அது பாக்கியமிக்கதாகவும் மக்களுக்கு யாவரையும் நேர்வழியாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் குர்ஆனில் அழகாக கூறி காட்டினார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவாஃப் செய்து இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவாஃப் செய்து இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவாஃப் செய்து இருக்கிறார்கள். அதுக்கப்புறமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவாஃப் செய்து இருக்கிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு பிறகு காபத்துல்லாஹ் தரமாக்கப்பட்டது, இடிந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு உத்தரவிட்டார், நீங்க காபத்துல்லாஹ் கட்டுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உத்தரவிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹை கட்டினார்கள். கட்டி அதுக்கு ஹெல்ப்பாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ் கட்டி முடித்த பின்பு ஒரு அல்லாஹ் அவங்க கோரிக்கை வைத்தாங்க, யாருன்னா உன புனிதமான காபத்துல்லாஹை நான் கட்டிட்டேன், எனக்கு என்ன ஆசைன்னா உள்ள வாழ்க்கைகளுக்கு நான் உணவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் சொல்லுவாரு ஏற்றுக்கொண்டார். உள்ள வாழ்க்கை எல்லாரும் சாப்பிட்டாங்க. அந்த மக்கள் யாருமே யாருமே சாப்பிடாம இல்ல, எல்லாரும் சாப்பிட்டாங்க. இந்த ஒரு விவாதத்தை வந்திருக்கிறேன். ஜனமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம பார்த்தது காபத்துல்லாஹ் இப்ராஹிம் காபத்துல்லாவே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனா காபத்துல்லாஹ் இப்ப நம்ம பார்க்கிற இந்த காபத்துல்லாஹ் 4 மூலையில் இருக்கிறது. இப்ராஹிம் காலத்துல 2 மூலை தான். ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப நம்ம பார்த்திருக்க காபத்துல்லாஹ்ல ஒரு சீ மாதிரி ஒண்ணு இருக்கா, அது ஹத்தீம் என்று சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்தீம்ல இருந்து ஆரம்பிச்சு டி வட்டமாக கட்டினாங்க காபத்துல்லாஹ். ஒரு மூலை அதிர்ந்து 60 மூலை, இன்னொன்னு அதற்கு ஏற்ற மாதிரி மூலை. இப்ராஹிம் காலத்துல 2 கதவுகள் காபத்துல்லாஹ்.
இப்ப நம்ம பார்க்கிற காபத்துள்ள ஒரே ஒரு கதவு தான், அதுக்கு ஏற்றாமல் 2 கதவு. அந்த கதவு எப்படி அந்த கதவு எப்படிப்பட்ட கதவுனா செவுத்துல ஒட்டி இருக்க கதவு. இனிமைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் வித்தியாசம். ஒரு விவாதத்தை எப்படி வந்து இருக்கிறது, மக்கால தொழுதா அவன் 1,00,000 நன்மை கிடைக்கிறது. அதே போல மதினால போய் தொழுதா 50,000 நன்மை கிடைக்கிறது. இதே பைத்துல் முகத்தஸ் போய் தொழுதா 4 ரிவாயத்து இருக்கிறது. முதலாவது 5,000 நன்மை தருகிறான், அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 500, அதுக்கப்புறம் 100. 4 ரிவாயத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. கனிமிக்கா அல்லாஹ் நல்லடியார்களே, நான் மேல உங்களுக்கு சொன்னேன், இப்ராஹிம் அடுத்த காபத்துதான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல இருக்கும்போது இதுல காபத்துல்லா இருந்தது. அதற்கு பின்னால் குறைஷிகள் ஹலாலான வருமானத்துல காபத்துல்லா கட்டினார்கள். கட்டி முடிச்ச பின்பு அசுவது கல்லை யார் எடுத்து வைக்கணும் வாக்குவாதம் நடக்கிறது. ஒரு கூட்டம் சொல்றாங்க இந்த கல்லை நான் தான் எடுத்து வைக்கிற உரிமையாளர் நான் தான், ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த கல்லை நான் தான் எடுத்து உரிமையாளர் நான் தான் சொல்லி கொண்டு சந்தேகித்து கொண்டே சென்றிருக்காங்க. அந்த ஊர் நிர்வாகம் சொன்னாங்க வரைக்கும் யாருமே எடுத்து வைக்க தேவையில்லை, நாளைக்கு காலையில் முதலாவதா யார் வருகிறார்களோ அவர்கள் மட்டும் எடுத்து வச்சா போகும்போது மக்களுக்கு ஆர்வத்தோட ஆசையோட இருந்தார்கள். காலையில முதலாவதா நான் தான் போய் அந்த கல்வியை நான் தான் எடுத்து வைப்போம் மக்களுக்கு ஆசையோட இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும் தூக்கத்தை கொடுத்திருந்தாங்க. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்க வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம் ஷரீஃப் சென்றார்கள். கொஞ்ச நாள் கட்சி மக்களுக்கு வரும்போது மக்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இவர்கள் சாதிக்கும் நவீன் இல்லையா, இவர்கள் சாதிக்கும் நவீன் இல்லையா, இவர்கள் உண்மையானவர் இல்லையா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் மக்களுக்கு. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முதலாவதாக வந்தாங்க. அவங்களால ஒரு கையை எடுத்து வைக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு எடுத்தாங்க, எல்லாரும் ஒரு பெரிய துண்டு எடுத்துட்டு வந்து மூலையில நிறைய பேர் குடிங்க, இந்த மூலையில நிறைய பேர் குடிங்க, அப்படி தூக்குங்க, நான் அசுவதை சொல்லி நான் எடுத்து வைக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் இப்படி வந்து இருக்கிறது, லவ்லா யா உமைரா லவ்லா கோமிக ஹதீஸ் அஹ்ல ஹதீஸ்ரா லபனைது கஅபத அலா கவாயித் இப்ராஹிம். லவ்லா யா உமைரானா ஆயிஷா பார்த்து சொல்றாங்க, என் செத்த கவர்ந்தவரை சும்மா செல்லத்துக்கு ஒரு பேர் சொல்றாங்க. முன்னோடி கூட்டங்க சஹாபாக்கள் வந்து புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் சஹாபாக்கள் மட்டும் ஆல்ரெடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நான் அந்த காபத்துள்ள எப்படிமா கட்டி இருப்பேன், இப்ராஹிம் எப்படி கட்டினாங்களோ அப்படி நான் கட்டி இருப்பேன். அதே போல நமது நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு கனவு வந்து இப்ராஹிம் கட்டம் கூட நான் கட்ட வேண்டும் ஆசைப்பட்டாருங்க. ஏன் அந்த கட்டவில்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தான் இப்பதான் இஸ்லாத்துல வராங்க, அவங்களுக்கு தீன் சொல்றது நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதனால நான் வந்து தீன் பணி எனக்கு சிறந்த பணியாக இருக்கிறது, அதனாலதான் நான் வந்து இப்ப அதே போல காமத்துல எனக்கு கட்ட முடியல என்று ஐசாமா பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் ஆட்சி காலத்துல அவருக்கு வந்து காபாவில் கவர்னராக இருந்தார்கள். அவங்க அபிசீனியா மக்கள் வந்து படையெடுத்து மக்காவை நோக்கும் போது காபத்துள்ள கொஞ்சம் உடைந்து கிடந்தது. அது வந்து அபிசீனியா மக்கள் வந்து இப்னு அப்பாஸ் கேட்கும் போது இந்த காபத்துள்ள என்ன செய்யும் போது என்ன செய்யணும் கேட்கும் போது, இப்ப வந்து கொஞ்சம் இடிஞ்சு கட்டுனா அது வந்து இடிச்சுட்டு கட்டாதீங்க, இடிஞ்சு கட்ட இடத்த கொஞ்சம் லேசா கட்டினா போதும். இப்னு அப்பாஸ் கருத்து. அபிசீனியா மக்கள் வந்து அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, ஏப்பா ஒரு வீடு வந்து இடிச்சு கட்டுனா அந்த வீடு இடிச்சுட்டு புதுசான கட்ட முடியும், நீ இப்ராஹிம் எப்படி காபத்துல கட்டினா அதே மாதிரி கட்டிக்கொண்டு அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் சொன்னார்கள். இந்த காபத்துல ஹிஜ்ரி 774 நடந்தது. அன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இறுதி கட்டத்தில் ஒரு மனிதன் வருவான், அபிசீனியாவில் ஒரு மனிதன் வருவான். அவன் எப்படி இருப்பான்னா, இந்த பாயிண்ட்ஸ் மேல புடிச்சுக்கோங்க, அவன் எப்படி இருப்பான்னா வழுக்க தலையாக இருப்பார்கள், காலு வணிந்த மனிதனாக இருப்பார்கள். அவன் கருப்பாக இருப்பான். அவன் காப்பத்துல எப்படி உடைப்பானா, அவன் முந்தானி வச்சு உடைப்பான், இன்னொன்னு மம்தி வச்சு உடைப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. காபத்துல்லா இறுதி கட்டத்தில் தீ புரிஞ்சு எறியப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்.
அந்த அபிசீனியா மக்கள் காபத்துல்லா போடக்கூடிய ஸ்கிரீனை கிழிச்சு விட்டுருவாங்க என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆக அதிகமா ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நான் தருவானாக. உலக மக்கள் யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாழ்க்கைக்கான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.